வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியாகும். இந்த தொகுதியை உள்ளடக்கிய பகுதிகள் உளுந்தூர்பேட்டை வட்டம், அதை சுற்றி உள்ள கிராமங்கள் இதனை உள்ளடக்கிய பகுதிகளாக உள்ளன. இந்த தொகுதி பொறுத்தவரை 6 முறை திமுகவும் 6 முறை அதிமுகவும் தங்களது வெற்றியை பதிவு செய்துள்ளனர். நேஷனல் காங்கிரஸ் 3 முறையும், சுதந்திர கட்சி 1 முறையும் இங்கு வெற்றி பெற்றுள்ளது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சார்ந்த மணிகண்ணன் 1,15,451 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவை சார்ந்த குமரகுரு 1,10,195 வாக்குகளை பெற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த புஷ்பா மேரி 9,000 வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தில் உள்ளார். அமமுகவை சார்ந்த கேஜிபி ராஜாமணி 2,848 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 2,280. கடந்த சட்டமன்ற தேர்தலில் குமரகுருவை மணிகண்ணன் அவர்கள் 5,256 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியை பொறுத்தவரை வன்னியர்கள் 30%, உடையார்கள் 28%, முதலியார் 15% தங்களது முக்கிய வாக்கு வங்கியாக இந்த தொகுதியில் உள்ளனர். இந்த தொகுதியில் முக்கிய வாக்காளர்கள் 2,82,798. இதில் ஆண்கள் 1,43,611, பெண்கள் 1,39,187. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் 2,42,573. இதில் நோட்டோ கிடைத்த வாக்குகள் 2,280. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலின் முடிவுகளை பார்க்கலாம். இதில் மக்களின் ஆதரவை பெற்று முதலிடத்தில் உள்ள கட்சி அதிமுக 30% ஆதரவை மக்களிடத்தில் பெற்றுள்ளது. 2வது இடத்தில் திமுக 26% ஆதரவை பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் தங்கள் ஆதரவாக 6% கொடுத்துள்ளார்கள். போன முறை நாம் தமிழர் கட்சி 3ஆம் இடத்தில் உள்ளது. ஆனால் இந்த முறை 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் 3வது இடத்தில் உள்ளது. கிட்டத்தட்ட 27% ஆதரவை பெற்றுள்ளது. இதர கட்சிகளுக்கு மக்கள் ஆதரவாக 7% கொடுத்துள்ளனர். நாம் தமிழர் கட்சிக்கு 6% மக்கள் தங்கள் ஆதரவாக கொடுத்துள்ளனர். மீண்டும் அடுத்த பதிவில் மற்றொரு தொகுதி நிலவரங்களை பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.